பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, நீ ஒடுங்கினவன் ஒழிந்து போனானே. பொன்னகரே ஒழிந்து போயிற்றே. பொன்னகரே ஒழிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டாரே. அடுத்த வசனம். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறானே. அதுக்கு பிறகு படிங்க. பூமி இளைப்பாறும். பூமி முழுதும் இளைப்பாறும். சில விஷயங்கள் சில முறிக்கப்படும் பொழுது, சில விஷயங்கள் அங்கேருந்து பிடுங்கி எறியப்படும் பொழுது, நான் சொல்றேன் உங்களுக்கு நிறைய பேர் புரியலன்னு நினைக்கிறேன். வயிற்று வலி மாறப்போகுதுன்னு அர்த்தம், நெஞ்சு வலி மாறப்போகுதுன்னு அர்த்தம், தலைவலி மாறப்போகுதுன்னு அர்த்தம், முழங்கால் வலி மாறப்போகுதுன்னு அர்த்தம், நர்வ் ப்ராப்ளம் சரியாக போகுதுன்னு அர்த்தம், போன் பிரச்சனை சரியாக போகுதுன்னு அர்த்தம். சில பாபிலோன்கள் அழிக்கப்படும் பொழுது யாக்கோபுக்கு படிங்க. யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார். இந்த யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு பாபிலோனிய கூட்டம், இவைகள் அந்த இஸ்ரவேலை, அந்த யாக்கோபை நெருக்கி கொண்டு அரசாண்டு கொண்டு அவர்களை முறித்து கொண்டிருந்த அந்த பாபிலோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாபிலோன்கள் ஒடுக்கப்பட போகிறது, இந்த பாபிலோனின் நுகம் முறிக்கப்பட போகிறது, இந்த பாபிலோனுடைய அந்நிய காரியங்கள் நிர்மூலமாக்கப்பட போகிறது. அதற்கு பின்பு பூமி முழுவதும் ஒரு இளைப்பாறுதல் வரப்போகிறது.